அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ இன்றைக்கி வழக்கத்துக்கு மாறாக கிளைமேட்டு கொஞ்சம் மோசமாக இருக்குது. எல்லாம் வந்து இங்கே நிற்கிறானுங்க. இப்படின்னு நான் வந்ததும் எல்லாம் வந்துட்டானுங்க. இந்த புதுக்கோழி கேறுது, பயங்கரமாக கேறுது. பயங்கரமாக முட்டைக்கு சீக்கிரம் வந்துடும்னு நினைக்கிறேன். இவ்வளோ இப்போ தான் கேற ஆரம்பிக்குது. ஸோ இது இருக்குது. காலையில் என்ன பண்ணிடுச்சுன்னா ஒரு குஞ்சை மட்டும் கூட்டிகிட்டு வெளில வந்துருச்சு. அப்புறம் பிடிச்சி உள்ளார தாட்டி விட்டு லாக் போட்டாச்சு. ஏன்னா வந்து நீ குஞ்சுங்க கொஞ்சம் பெருசாக ஆரம்பிச்சிருச்சு. இது இந்த ஹைட்டு பறந்து எப்போ குஞ்சு வெளியே வருதோ அப்போ தான் வந்து நம்ம கொஞ்சம் வெளியே மேய்ச்சல் கூட முடியும். ஏன்னா இங்கே பக்கத்தில் கீரி தோலை இருக்குது, ரெண்டாவது பருந்து தொலைலாம் இருக்குது. இது அநேகமாக கூடி சீக்கிரத்தில் முட்டைக்கு வந்துடும் நினைக்கிறேன். ஸோ பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. சின்ன மஞ்சள் முட்டை போட்டுக்கிட்டு இருக்கு. இங்கே ஒன்றுத்துக்கான இந்த இது மட்டும்தான் என்னன்னு தெரில. இவ்வளோ நாள் ஆச்சு, இன்னும் முட்டைக்கும் காணா, ஒன்றுத்தையும் காணா. அது பாட்டுக்கு இருக்குது. எந்த விதமான ஒரு ரியாக்ஷனும் இல்லை, அப்டேட்டும் இல்லை. இதுகிட்ட என்னன்னு தெரியல. வாத்து கூட்டங்க இங்கே தான். எங்கே கருப்பு கோழி காணாமே, சின்ன கருப்பி காணா. முட்டைக்கு வந்துடும் நினைக்கிறேன் கூடி சீக்கிரத்தில். பயங்கரமாக கேருச்சு. இப்போ நான் பார்த்துட்டு இருந்தேன், பயங்கரமாக கேருது. என்னன்னா இப்போ இருக்கிறதுலேயே ஒரு பிரச்சனை என்னென்னா, இவ வந்து யாரையும் உள்ளார விட மாட்டேங்கிறா. போயிரு, அப்படி போயிடறாங்கட்டு போ. இவ வந்து யாரையும் இப்போ உள்ளார விட மாட்டேங்கிறா. இந்த சாயங்காலம் எல்லாம் வந்து கூண்டில் அடைய விட்டு தான் வந்து முட்டைக்கே வருது. இவ வெளியே இருந்தான்னா மற்ற கோழிங்கெல்லாம், முட்டைக்கு வர கோழிலாம் வந்து இடம் பார்த்து அது முட்டை விட ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இது இருக்கிறனால அவ்வளோ யாரையும் அவ்வளோ சீக்கிரம் உள்ளார அலோவ் பண்ண மாட்டேங்குது. ஏன்னா குஞ்சுங்கள்லாம் இருக்குல்ல, ஐயோ ஒருத்தி மட்டும்தான் உள்ளார அலோவ் பண்ணுது. பெரிய மஞ்சளை மட்டும்தான் உள்ளார அலோவ் பண்ணுது, வேறு யாரையும் உள்ளார அலோவ் பண்ண மாட்டேங்குது. இது போய் முட்டை போட்டு வந்துடுறா. வேறு யாராச்சும் போனாங்கன்னா துரத்துது, பயங்கரமாக துரத்துது. அதனால இது இங்கே எனக்கு என்ன ஒரு பயம்னா, வேறு எங்கேயும் போய் முட்டை போட்டுருமோன்ட்டு ஒரு டவுட்டாக இருக்குது. இருந்தாலும் அந்த ஒரு மெயின்டெனன்ஸ் வந்து சேவை கையில் இருக்கிறனால சேவை வந்து வேற எங்கேயும் கூட்டிகிட்டு போகாதுங்கிற நம்பிக்கையும் இருக்குது ஒரு பக்கம். எப்படி ஏறி நிற்கிறா பார்த்தீங்களா, ஜம்முண்டு போஸ் கொடுத்துக்கிட்டு. அங்கே அதுவும் வந்து நல்லா மூஞ்சி செவந்துருச்சு. அடுத்தது அநேகமாக அது வந்தாலும் வந்துடலாம் முட்டைக்கு. அதுக்கப்புறம் இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வரும்னு நினைக்கிறேன். கடற்கடன்ட்டு அடுத்தது முட்டைக்கு வந்துருச்சுன்னா எல்லாம் ரெடி ஆகிக்கும். நீ ஏண்டி இப்படி உக்காந்துருக்க? கழிச்சல் இருக்க மாட்டே தெரியுது. இதுக்கு லைட்டாக கழிச்சல் இருக்க மாட்டே தெரியுது. இல்லை கொழுப்பு கரையுதா? ஸோ இவன் பக்கா. ஆனால் இவளுக்கு மட்டும்தான் எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா, அடுத்து ஒரு நல்ல ஒரு வெள்ளை கோழி ஒன்று வாங்கணும். ஒயிட் கொக்கு வெள்ளையில் ஒரு கோழி வாங்கணுன்ட்டு ஒரு ஆசை. பார்ப்போம் எதுவும் அமைதான்ட்டு. ஆல்ரெடி ஒன்று பிடிச்சிட்டு வந்தோம், ஆனால் அது செட் ஆகலை. கருப்பி பாருங்க எங்கே உட்காந்துருக்கா பாருங்களேன். நம்ம இவ்வளோ காணான்னு தேடினா எங்கே உட்காந்துருக்கா? காஃபியில் இப்பயே பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் பழம் எடுத்து முடித்தாங்க, அதுக்குள்ளே ஒரு பூ வந்துருச்சு. ஸோ அநேகமாக நாளைக்கு ஊருக்கு போனாலும் போனால் ஒரு நல்ல கோழியாக ஒன்று வாங்கிட்டு வரணும். அதுவும் முட்டை கோழியாக தான் வாங்கணும். முட்டை கோழியாக வாங்கினா நல்லா செட் ஆகிக்குது. ஏய் இப்பா பொடி பொடி போ. ஸோ இந்த தடவை நம்மளுக்கு ஆசைப்படுற அந்த கொக்கு எல்லாம் கிடைக்குதான்னு பார்ப்போம். இதுங்க எல்லாம் பக்காவாக ரெடி ஆகிக்கும்னு நினைக்கிறேன்.
இன்னும் கொஞ்சம் வெளியே விட்டோம்னா ஒரு சில குஞ்சுங்க எல்லாம் வந்து இது ஓப்பனாக இருக்கப்ப அதுங்க அடியில் போய் மாட்டிக்குது. இன்னும் மேலே ஏறி வரத்துறதில்ல. ஆகட்டும், இன்னொரு இந்த ஐபிடிலாம் போட்டு அதுக்கப்புறம் வெளியே விட்டுக்கலாம்.